விபூதி யோகம் என்ற தலைப்பை உடைய 10வது அத்தியாயத்திற்கு நாம் முகவுரையாக சென்ற வகுப்பில் சில கருத்துக்களை பார்த்தோம். அவைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாம் அத்தியாயத்திற்குள் தொடரலாம். இந்த அத்தியாயம் அபியாசத்திற்காக என்று பார்த்தோம். புதிதாக பகவான் எந்த ஒரு அறிவையும் கொடுக்க போவதில்லை. ஏற்கனவே இறைவனை பற்றிய என்ன அறிவை பகவான் புகட்டினாரோ அந்த அறிவில் நிலை பெறுவதற்காக மனம் ஊறி அந்த அறிவை நம் மயம் ஆக்கிக் கொள்வதற்காக இந்த அத்தியாயமும் இதற்கு அடுத்த அத்தியாயமும். அது என்ன ஞானம்? இந்த உலகத்திற்கு இறைவன் உபாதான காரணம் என்பதுதான் நாம் புதிதாக சாஸ்திரத்திலிருந்து பெற்ற அறிவு. இந்த உலகத்திற்கு இறைவன் நிமித்தமாக இருக்கின்றார், எங்கோ இருந்து இந்த உலகத்தை படைத்து காத்து வருகின்றார் என்ற அறிவை நாம் யாருமே நமக்கு புகட்டாமல் நாமவே தெரிந்து கொள்ளலாம். அதாவது இறைவன் ஒருத்தர் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால் அவர் எங்கோ இருந்து இதை படைத்து காத்து வருகின்றார்ங்கிறதை சுலபமாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த இறைவனே உபாதானமாக இருக்கின்றார், இதை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அந்த அறிவை அடைவதற்காகத்தான் இந்த அத்தியாயம்னு பார்த்தோம். பிறகு வேறு சில நன்மைகள் எல்லாம் இந்த விபூதி அத்தியாயத்தில் உள்ளது. அதை பார்த்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு இந்த அத்தியாயத்திற்குள் செல்வோம். ஒன்று உபாசனார்த்தம் என்று பார்த்தோம். இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையான பொருள்களை எல்லாம் சொல்லி இதில் இதாக நான் இருக்கின்றேன், இது இதாக நான் இருக்கின்றேன் சொல்வதெல்லாம் இறைவனை தியானிக்க பயன்படும். பிறகு உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும் என்பதற்காக நம்ம மோக வசப்பட்டுள்ளோம். இந்த உலகம் கொடுக்கின்ற இன்பங்கள், போகங்கள் அல்லது பொருள்கள், அதில் அளவுக்கு மீறி அதில் நம்ம மதிப்பு வச்சிருக்கோம். இந்த மோகத்திற்கு பல லட்சணங்கள் உண்டு. அதில் ஒரு லட்சணம் ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அதற்கு மேலே மதிப்பு கொடுத்தா அது டெலியூஷன். ஒரு பொருளுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அதற்கு மேலே நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மோகம். இந்த ஆன்டிக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு, அது ஒரு விதமான மோகம்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண வாட்ச் ஒருத்தர் வீட்டில் நான் பார்த்தேன். நான் என்ன நினச்சிட்டேன், ஏதோ குப்பையில் இருக்கிறத கொண்டு இங்கே வச்சுருக்காரோன்னு நினச்சா, நான் 75,000 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொன்னார் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அந்த வேல்யூ அந்த வாட்சினுடைய வேல்யூ அல்ல, அந்த 75,000ங்கிறது அவருடைய மோகத்தினுடைய வேல்யூ. அந்த மோகம்னு ஒன்று வந்துடுதுன்னா ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ டெல்யூஷன் மோகம்ங்கிறது அதே அது பணமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைய சாஸ்திரம் ஜெகத் நிந்தனை செய்துள்ளது. தன நிந்தனையாகலாம், ஷரீர நிந்தனையாகலாம். அந்த நிந்தனை ஒரு விதமான வெறுப்பை கிரியேட் பண்ணியிருக்கும். இந்த விபூதி ஞானம் அந்த வெறுப்பை நீக்கும். இப்போ துவேஷ நிவர்த்தி அர்த்தம். பிறகு அபிமான நிவர்த்தி அர்த்தம்னு பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம், வெற்றி இதை அடைஞ்சிருந்தோம்னா நம்ம எரியாமல் கர்வம் வந்துடும். அது இறைவனுக்குன்னு சமர்ப்பிக்கும் பொழுது கர்வத்திலிருந்து நாம் தப்பிக் கொள்கின்றோம். அது செல்வமாகலாம், வெற்றியாகலாம், அறிவாகலாம். ஏதாவது ஒரு திறன் நம்மிடம் இருந்தால் அது நம்ம எரியாமல் கர்வத்தை கொடுத்துரும். அது மற்றவங்க வேற உங்ககிட்ட இவ்வளோ ஒரு திறமை இருக்குன்னு புகழ்கிற புகழ் இருக்கே,
அதுவும் கர்வத்துக்கு காரணமாக இருக்கலாம். அப்போ அது ஈஸ்வரனுடையது, அது பகவான் நம்ம ஒரு கருவியாக இருந்து அதை வெளிப்படுத்தியுள்ளார் என்று புரிந்து கொண்டால் அந்த கர்வம் நமக்கு வராது. இந்த கர்வத்தை நீக்கணும் அப்படின்னா அதற்கு யார் உரிமையாளர்னு பார்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கர்வம் வராது. பிறகு வேற யாராவது இடத்துல சில பெருமைகள், வெற்றி, விபூதியை பார்த்தோம்னா கர்வம் வர்றதுக்கு பதுவாக பொறாமை ஏற்படும், நான் அக்செப்டன்ஸ். அது நம்மகிட்ட இருந்தால் அதுக்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் வேற, வேற யாருகிட்டையாவது இருந்தால் அதுக்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் வேற. அந்த பொறாமை வரக்கூடாது என்றால் அதுக்கு எத்தனையோ சாதனை இருக்கு. அதில் முக்கிய சாதனை, அவன் நினச்சிட்டு இருக்கிறான் அவனுடைய அகங்காரத்துக்கு சொந்தமானதுன்னு, ஆனால் அது ஈஸ்வரனுக்கு சொந்தமானது. ஒருத்தர் நல்லா பாடுறாருன்னு வச்சுக்கோமே, பாட்டை கேட்க போகிறோம், அவர் ஸ்டேஜ்லேயே ரொம்ப கர்வமாக நடந்துக்கிறார். உடனே அந்த வெறுப்பில் அந்த பாட்டை நம்மளால் ரசிக்க முடியாமல் போயிடும். அந்த கர்வத்தை பார்த்த உடனே நம்ம எரியாமல் அந்த ஐஸ்வர்யத்தை ரசிக்க மாட்டோம். அவர் அவருடையதுன்னு தெரியாமல் நினைக்கிறார், அது ஈஸ்வரனுடையது என்று நாம் நினைத்தால் அந்த ஈஸ்வரனுடைய அந்த விபூதியை நாம் அனுபவிக்கலாம். அப்படி அசூயா நிவர்த்தி அர்த்தம்னு பார்த்தோம். பிறகு இஷ்ட தேவதைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாம ரூபத்தின் மீது நமக்கு பற்று வந்திருக்கும். இந்த விபூதி யோகம் ஈஸ்வரன்கிறவர் நீ அல்லது உனக்கு சொல்லி கொடுத்த பெயர்லேயோ உருவத்திலேயோ இருக்கிற கடவுள் அல்ல, அவர் எல்லாமாகவும் இருப்பவர் என்ற ஒரு மனோ விஷாலம், ஈஸ்வரனை பற்றிய ஒரு பரந்த மனப்பான்மை ஏற்படும். அந்த மனப்பான்மை இல்லை என்றால் ஈஸ்வரன் நிமித்தமாகவே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டும் இருப்பார்கள். பிறகு அடுத்ததாக நம்ம பார்த்தது சுக அம்சம், சந்தோஷத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கஷ்டங்கள், துயரம், நோய் இவைகளெல்லாம் வரும்பொழுது ஏதோ இது நம்ம வாழ்க்கைக்கு புறம்பானது, அப்பாற்பட்டதுன்னு நினச்சிட்றோம். பகவான் இந்த விபூதி அத்தியாயத்தில் சொல்ல போகிறார், மரணமும் நான் தான், துயரமும் நான் தான் அப்படின்னு சொல்ல போகிறார். ஒரு ஸ்டெப் மேலே போய் சொல்லுவார், நான் சூதாட்டமாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆரம்பத்தில் நல்லதையெல்லாம் சொல்லிட்டு வந்த பகவான் பிறகு நாம் எது கெட்டது நினைக்கிறோமோ அது கெட்டதல்ல, இயற்கையினுடைய மறுபக்கம், இனி ஒரு அம்சம், அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போது ஒரு கஷ்டம்னு வந்துட்டா பொதுவாக நம்ம செய்கிற பெரிய தவறு என்ன அப்படின்னா, உடனே தலை மேலே கையை வச்சு எப்போ செஞ்ச பாவமோ, எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவமோ, ஏன்னா இவர் என்ன சொல்லுவார், எல்லாமே சொல்கிறது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னா எப்போவோ தெரியாமல் செஞ்ச பாவம் தான் வந்திருக்கும்னு. இவர் எவ்வளவோ பாவத்தை பண்ணியிருப்பார், அதெல்லாம் ஞாபகத்தில் நிற்காது. நான் ஒரு தானம் ஒரு முறை பண்ணியிருப்பார், அதை மட்டும் அப்படியே மனசில் வச்சுருப்பார். அப்போ நம்ம செஞ்ச தவறுகள் நம்ம மறந்துடுறோம். சரி, செய்யவே இல்லை என்றால் உடனே பாபத்தை கொண்டு வந்துடுறோம். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. சில சமயங்களில் நம்ம அடுத்த நிலைக்கு செல்வதற்கு சில கஷ்டங்கள் தேவைப்படலாம். பகவான் சில கஷ்டத்தை கொடுத்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். இப்போ வர்ற துயரத்தை எல்லாம் பாவத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. சில சமயங்களில் சில துயரங்கள் வளர்ச்சியினுடைய அறிகுறி, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த விபூதி என்ன பண்ணும்னா, கஷ்டங்களை, துயரங்களை, மரணம் உட்பட நோய் போன்றவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை இது நமக்கு கொடுக்கும். இது ஈஸ்வரனுடைய பிரசாதம். பணம் கொடுக்கறது மட்டும் பிரசாதம் அல்ல, சில சமயம் தலைவலி வந்தாலும் அதுவும் ஈஸ்வரனுடைய பிரசாதம்தான் என்ற ஒரு மனநிலை. ஒரு துயரத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சா அது தவம், ஏற்றுக்கொள்ளாமல் அனுபவித்தால் அது சம்சாரம். சம்சாரத்துக்கும் தவத்துக்கும் என்ன வித்தியாசம்? தவம் என்றால் துயரத்தை வேண்டி அனுபவிக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படி இந்த விபூதி யோகம் துயரத்தை ஏற்றுக்கொண்டு அதுவும் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள் மனநிலையை கொடுக்கும். இது போன்ற இந்த விபூதியை படிக்கிறதுனாலையும் சிந்திக்கிறதுனாலையும் பல பிரயோஜனங்கள் உண்டு. அந்த ஒரு முகவுரையுடன்
இனி நாம் இந்த அத்தியாயத்திற்குள் செல்வோம். பகவானாகவே துவங்குகின்றார். பிறகுதான் அர்ஜுனன் கேள்வியை கேட்கப் போகின்றான். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வசக யத்தேகம் ப்ரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. பெரும்பாலும் பல அத்தியாயங்களில் முதல் சில ஸ்லோகங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன், முகவுரையாக அமையும். நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறத சொல்வதாக அமையும். அந்த விதத்திலும் பகவான் முதல் 3 ஸ்லோகத்தில் ஒரு அறிமுகத்தை கொடுக்கின்றார். பிறகு அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்க, இது கேள்வி கிடையாது இந்த அத்தியாயத்தில், இதை நீங்கள் செய்யுங்கள், உங்கள் விபூதியை சற்று விளக்கமாக கூறுங்கள் அப்படின்னு ஒரு விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்திற்கேற்ப பகவான் விபூதியை கூறப் போகின்றார். இப்போ இங்கே என்ன செய்கின்றார், எப்படி ஆரம்பிக்கின்றார்? பூய ஏவ மகாபாகோ, ஹே அர்ஜுனா மகாபாகோ, பூயக மீண்டும். இங்க பூயகங்கிற சொல்லிலேயே நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் சொல்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். நான் புதிதா எதுவும் சொல்ல போறதில்லை. இப்போ 7, 8, 9 என்ற 3 அத்தியாயங்களில் இறைவனை பற்றியும் பக்தியை பற்றியும் என்ன அறிவை உனக்கு புகட்டினேனோ அதை நான் மீண்டும் உனக்கு கூறப் போகின்றேன். இப்போ பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணு மே பரமம் வச்சக, மே என்னுடைய மேலான, பரமம் வச்சக இந்த உபதேசத்தை மீண்டும் நான் கூற நீ கேட்பாயாக. எதற்கு மீண்டும் என்றால், பொதுவாக சமஸ்கிருதத்தில் 2 நியாயம் இருக்கு. அதாவது சொன்னதையே திருப்பி சொன்னா அது ஒரு தோஷம், அது ஒரு குறை, குற்றம். அந்த குற்றத்துக்கு பேரு புனருக்தி தோஷம். புனகன மீண்டும், உக்தினா சொல்றது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா அது தோஷம். சில பேர்த்துக்கு அந்த தோஷம் இருக்கு, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பார்கள். நமக்கெல்லாம் இப்போ இருக்காது, வயதாக அது வந்துடும். நம்ம பெரியவங்களை சொல்லி தாத்தா பாட்டிகளை குறை சொல்லிட்டு இருப்போம், என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு. யோசிச்சு பார்த்தா நம்மளும் அதே நிலைக்கு வராமல் இருக்கணும்னா ஒழுங்கா தவம் பண்ணணும், இல்லைன்னா நம்ம எரியாமல் அது வந்துடும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது அது ஒரு குற்றம், அது சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அது கேட்குறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும், சொல்றவங்களுக்கு அது தெரியாது. கேட்குறவங்களுக்கு தான் வேதனை தெரியும். இந்த காலத்தில் இந்த பொறுமைங்கிற வேல்யூ குறைஞ்சிட்டு வருதா, அதனால அது இன்னும் கஷ்டமா இருக்கும். அதாவது தேவையற்ற விஷயத்தில் முக்கியம் இல்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது குறை, அது தோஷம். அப்போ இந்த லாஜிக் எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னா, ஒரு விஷயம் முக்கியம் இல்லை, அதே சமயத்தில் அது முழுமையாக அது தெரிவிச்சாச்சு, நம்மளுடைய ஒரு பலகீனத்தில் திரும்ப திரும்ப அதை சொன்னால் அது தோஷம். அது மிக கவனமாக இருக்கணும். திரும்ப திரும்ப நம்ம பேசவே கூடாது, சொல்லவே கூடாது, அது இரிட்டேஷன் ஆயிரும். இந்த குழந்தைகளுக்கு படின்னு திரும்ப திரும்ப சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் என்னென்னா, படிக்கிறது கஷ்டம் இல்லை, படிங்கிற வார்த்தையை கேட்கறது தான் கஷ்டம். ஸோ அதை சொல்லாமல் வேற விதத்தில் அவங்கள படிக்க வைக்கணுமே தவிர சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் சில இடங்களில் திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பெயர் தான் அபியாசம், பிராக்டிஸ். இப்போ யோகாசனம் இருக்கு,
அதை நான் புனருக்தி தோஷமெல்லாம் பண்ண மாட்டேன், ஒரு குரு சொல்லி கொடுத்தா ஒரு முறை பண்ணிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன, நான் அதை செய்யறதையே எல்லாம் செஞ்சிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அந்த யோகத்தை என்ன பண்ணணும்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் பலன் கிடைக்கும். அப்ப சில விஷயத்தை எல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சாதான் பலன். அதே போல இப்ப நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோமே, ஒரு முறை சொன்னா போதாதா, அது எதுக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடாது, அதை திரும்ப திரும்ப சொன்னாதான் அதற்கு பலன். அப்படி யோக அபியாசம், ஜபம், தியானம் போன்றவைகளெல்லாம் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணணும். அதே நோக்கில் சாஸ்திரத்தில் எது முக்கிய கருத்தோ, எது மைய கருத்தோ, அதை ஆசிரியர் என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப சொல்லணும். அமுக்கியமான விஷயத்தை ஒரு முறை சொல்லிட்டு போயிட்டா போதும். முக்கியமான தாத்பரிய விஷயத்தை, அது பகவான் ஆகட்டும் அல்லது சாஸ்திரத்தில் ரிஷிகளாகட்டும், அதை திரும்ப திரும்ப சொல்லணும். அப்படி திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதே மாணவனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு முக்கியமான அம்சங்கிறது அவர்களுக்கு புரியும். பிறகு மனசுல பதியும். இது முக்கியம்னு காட்டுறதுக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும், மனசுல பதிய வைக்கிறதுக்கும் திரும்ப திரும்ப சொல்லணும். ஆகவே பூய ஏவ, மீண்டும் மீண்டும் நான் சொன்னதையே தெரிஞ்சே திரும்ப சொல்றேன், மனசுல பதிய வைப்பதற்காக, ஒரு அபியாசத்திற்காக, இந்த கருத்து மிக முக்கியம் என்பதை காட்டுவதற்காக. இப்ப பூய ஏவ மே பரமம் வச்சக, என்னுடைய இந்த மேலான உபதேசத்தை, இங்க பரமம் வச்சகன்னா மேலான விஷயத்தை பற்றிய உபதேசத்தை. ஏன்னா நான் சொல்ல போற விஷயத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கே, அது சாதாரண விஷயம் அல்ல, அது மேலான விஷயம். அதை நான் மீண்டும் உனக்கு கூறுகின்றேன். பிறகு இரண்டாவது வரியில் சுருணுமே பரமம் வச்சக, இங்க சுருணுன்னா மீண்டும் காது கொடுத்து கேள். அப்ப பகவான் என்ன செய்ய போறார், மீண்டும் ஈஸ்வர ஞானம், ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, அவரே உபாதான காரணம், பிறகு பக்தி, பக்தன் எப்படி படிப்படியாக முன்னேறுகின்றான், இதையெல்லாம் நான் உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். இப்போ இதை கேட்ட உடனே பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இரண்டாவது வரியில் யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹித காம்யயா, தே பிரியமானாய, உன்னிடத்தில் மகிழ்ச்சியை அடைந்த நான், உன் மீது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துள்ளது, என நீ ஸ்ரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், ஆகவே உன்னிடத்தில் மகிழ்ந்த நான், பிரியமானாய அகம், தே பிரியமானாய. அப்போ ஒரு சிஷ்யன், ஒரு ஸ்டூடெண்ட் என்ன குருவுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தன்னிடத்தில் ஒரு பிரியம் வர்ற மாதிரி அவனுடைய ஸ்ரத்தை அமைய வேண்டும். சில சமயம் கிளாஸில் ஸ்கூலில் எல்லாம் காலேஜில் எல்லாம் பசங்க கத்திட்டு பூனை மாதிரியும் கிளி மாதிரியும் கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. வேறு இவருக்கு சம்பளம் வாங்கிட்டார், இவர் கிளாஸ் எடுத்து தான் ஆகணும். அவர் எப்படி எடுப்பார், தலையெழுத்தே எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுப்பார். அப்போ அங்கே எப்படி ஞானம் பரிமாறப்படும், இவரும் வேதனையில் எடுக்கிறார், பசங்களும் ஏதோ அவர் பாவ சம்பளத்துக்கு பேசிகிட்டு இருக்கார் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த சப்ஜெக்டுக்கு அது போதும்னு தோணுது, அவங்க பேசுகிற சப்ஜெக்டுக்கு. ஆனால் வேதாந்த சப்ஜெக்டுக்கு அப்படி அல்ல. பிரியமானாய, மாணவன் பிரியப்பட்டிருந்தா தான் குரு பேசணும். கொஞ்சம் பிரியமாக இல்லை அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணாவே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும், அல்லது டாப்பிக்கை மாற்றணும். இந்த டாபிக் இவங்களை இதுக்கு மேலே திணறாங்கன்னு சொன்னால் வேறு டாப்பிக்கு போயிடணும், அல்லது நிறுத்த வேண்டும். ஆனால் பகவான் ஃபீல் பண்ணுறார், என்னுடைய இந்த உபதேசத்தை நீ கேட்டு மகிழ்ந்ததை நான் உணர்ந்ததனால் உன் மீது நான் பிரியத்தை அடைந்துள்ளேன், அந்த விதத்தில் உன்னுடைய ஸ்ரத்தை இருந்தது, ஆகவே வக்ஷ்யாமி, நான் உனக்கு மீண்டும் உபதேசம் செய்ய போகின்றேன். சரி, என்னிடத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள், எதற்காக மீண்டும் எனக்கு உபதேசிக்கின்றீர்கள்? ஹித காம்யயா,
உன்னுடைய நன்மைக்காக. ஹிதம் அப்படின்னா நன்மை, காமியான உன்னுடைய நன்மைதான் என்னுடைய இலக்கு. எனக்கு இதனால ஒன்றும் வரப்போறதில்லை, உனக்கு சொல்வதனாலும் சொல்லாததனாலும். ஆனால் உனக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்கின்ற மோட்டிவ், உன்னுடைய நன்மைக்காக உன்னிடத்தில் மகிழ்ந்த நான் மீண்டும் உனக்கு நான் உபதேசம் செய்ய போகின்றேன். அப்படி சொல்லிட்டு பகவான் என்ன செய்ய போறார்னா, இந்த உலகத்துக்கு நான் தான் உபாதான காரணம், அதாவது ஈஸ்வரன் தான் உபாதான காரணம்னு சொல்லுவார். பிறகு பக்தி சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை சொல்லுவார். பிறகு அர்ஜுனன் மேலும் தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்தி இந்த அத்தியாயத்தில் கேள்வி கேட்பதற்கு பதிலாக உங்களுடைய விபூதியை விஸ்தாரமாக கூறுங்கள்ங்கிற ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது, பிறகு இந்த அத்தியாயம் முழுவதும் பகவான் நானே அனைத்துமாக இருக்கின்றேன்கிற விபூதியை கூறப் போகின்றார். ஆகவே இது ஒரு எளிமையான அத்தியாயம், புதிய கருத்துக்கள் இல்லை. அதே சமயத்தில் இது சில பேர் விபூதி அத்தியாயம் தானே, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிருவோம். அப்படி கிடையாது, இதில் தான் விஷயமும் இருக்குது. இந்த அத்தியாயத்தை நம்ம ஒரு ஜபமாக, தியானமாக, அபியாசமாக நம்ம ஒரு பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நான் மீண்டும் ஏற்கனவே உபதேசம் செய்த கருத்தை உன்னுடைய நன்மைக்காக உன்னிடத்தில் மகிழ்ந்த காரணத்தினால் கூறப் போகின்றேன் என்று சொல்லி மீண்டும் அடுத்த 2 ஸ்லோகத்தில் தான் சொல்ல போகின்ற ஞானத்தின் மேன்மை, ஞானத்தின் மகிமையை கூறி பிறகு பகவான் அந்த அறிவை புகட்டப் போகின்றார். 2வது ஸ்லோகம். நமே விது சுரகணாஹ பிரபவம் ந மஹர்ஷயக அகமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷஹ. இந்த ஸ்லோகத்தில் நான் எந்த ஒரு அறிவை மீண்டும் உனக்கு கூறப்போகின்றேனோ அந்த அறிவு மிக மிக மேலானது என்ற ஈஸ்வர ஞான ஸ்துதி இந்த ஸ்லோகத்தில் செய்கின்றார். இறைவனை பற்றிய அறிவின் மேன்மையை இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். அந்த இறைவனை பற்றிய அறிவு என்னங்கிறதையும் மறைமுகமாக இங்கே வச்சிருக்கார். ஆனால் இந்த ஸ்லோகம் ஞான ஸ்துதி. நாம் எந்த அறிவை அடையணுமோ அந்த அறிவினுடைய மேன்மையை உணரத்தான் அதற்கு தயாராகும். அந்த அறிவை ரொம்ப ஸ்ரத்தையுடன் கேட்போம். ஏதோ கேஷுவலாக கேட்கறதுங்கிறது வேற, ஸ்ரத்தையுடன் கேட்கறதுங்கிறது வேற. அப்படி அர்ஜுனனுக்கு அந்த ஸ்ரத்தையை, அந்த சீரியஸ்னஸ்ன்னு சொல்கிறோமே, அதை உருவாக்குவதற்காக. இதெல்லாமே ஒரு டீச்சிங்குள்ளே வர்ற ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச். ஒரு ஆசிரியர் மாணவனுடைய மனசில் என்ன கிரியேட் பண்ணணும்னா ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு, ஒரு சீரியஸ்னஸ், இதையெல்லாம் கிரியேட் பண்ணணும். அதுக்காக இந்த வார்த்தைகள் எல்லாம். சங்கரரும் அப்படித்தான் பொருள் சொல்லுவார். அதாவது சிஷ்யனுடைய மனதில் ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுவதற்காக இந்த ஞானத்தின் மேன்மையை பகவான் கூறுகின்றார். இப்போ என்ன மேன்மை? இந்த அறிவு இருக்கே, நான் சொல்ல போற இந்த இறைவனை பற்றிய அறிவு, நமே விது சுரகணாகா. மே என்றால் இறைவனாகிய என்னை பற்றி, ந விதுகு முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. யார்? சுரகணாகா, தேவர்களும். தேவர்களுக்கும் என்னை பற்றிய அறிவு கிடையாது. தேவர்களும் கூட என்னை பற்றிய பெருமையை, அறிவை அறிந்து கொள்ளவில்லை. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதன் இறைவனை பற்றிய அறிவை அடைந்து விட்டால் அவன் இந்திரன், சந்திரன், வாயு, அக்னி போன்ற தேவர்களை காட்டிலும் மேலானவன் ஆகி விடுகின்றான். அப்போ இந்த அறிவு என்ன பண்ணும்னா, ஒரு தேவதையே முன்னாடி நின்னாலும்
அவர்களை காட்டிலும் இந்த மனிதன் உயர்ந்து விடுகின்றான். எப்பொழுதுனா இந்த அறிவை அடைந்தால். மே என்னை பற்றிய பிரபவம், என்னுடைய பெருமை, என்னுடைய சக்தி, என்னை பற்றிய விஷயத்தை சுரகணாகா தேவர்களும் ந விதுகு அறிய மாட்டார்கள். ஏன்னா தேவர்களும் ஸ்வபாவமாக பிறப்பிலேயே அஞ்ஞானிகள். இது ஒரு முக்கியமான கருத்து. நம்ம எப்படி பிறப்பிலேயே நாம் ஆத்மாங்கிற ஞானம் இல்லாமல் இந்த உடல் தான் நான் பிறந்திருக்கிறோமோ, அதே போல ஒவ்வொரு தேவர்களும் நம்மை காட்டிலும் அதிக சக்தி இருக்கலாம், அதிக புண்ணியத்தின் பலனா பிறந்திருக்கலாம். அந்த சரீரத்தில் அபிமானத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதனால தான் சில உபனிஷத்துல எல்லாம், கேனோபனிஷத்துல எல்லாம் தேவர்களும் அறிவை பெற்றார்கள். ஒரு தேவன் ஒரு பீரியடில் தான் ஞானத்தை பெற்றான்கிற கதையெல்லாம் வருது. இப்போ இதிலிருந்தும் தேவர்களும் ஸ்வபாவ சம்சாரிகள் தான். அதனால தான் நம்ம புராண கதைகளெல்லாம் தேவர்களுக்குள்ளேயும் பொறாமை போட்டி இருக்கிறதாகவெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் பேசிக்கலா அவர்களும் அஞ்ஞானிகள் தான். இது எதை குறிக்குதுன்னா, தேவர்களும் கூட முயற்சி செஞ்சாதான் இந்த ஞானத்தை அடைய முடியும். இல்லாவிடில் அவர்களும் அஞ்ஞானிகளாயிருந்து அந்த புண்ணியம் முடிந்தவுடன் அந்த தேவ சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஸோ அப்படி தேவர்களுக்கும் அறியாதவனாக நான் இருக்கின்றேன். மே பிரபவம், இங்கே பிரபவம் என்றால் என்னுடைய சக்தி, என்னுடைய பெருமை, என்னை பற்றிய உண்மை. அதாவது என்னை பற்றிய சில அதிசயங்களை தேவர்களும் கூட புரிந்து கொள்ளவில்லை. பிறகு நமே விது சுரகணாக மே பிரபவம், என்னுடைய பிரபவத்தை அறியவில்லை. பிறகு மகர்ஷயக, மகர் ரிஷிகளும் என்னை பற்றிய உண்மையை அறியாதவர்களாகவே இருக்கின்றார்கள். இப்போ இதை கேட்ட உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும். ரிஷிகள்னு சொன்னாவே இறைவனை பற்றிய ஞானத்தை உடையவர்கள் தானே ரிஷிகள். இப்போ ரிஷிகளும் என்னை பற்றி அறிந்து கொள்ளவில்லைன்னா பகவான் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரிஷிகள்ங்கிற வார்த்தை பல அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆத்ம ஞானத்தை அடைந்தால்தான் ரிஷிங்கிற அர்த்தம் கிடையாது. மன தூய்மையை அடைந்து இறைவன் இந்த உலகத்துக்கு உபாதான காரணம்னே புரிந்து கொள்ளாமல் மன தூய்மையை அடைந்து தர்மவடி வாழ்பவர்களையும் நம்ம ரிஷிகள்னு சொல்லலாம். நம்ம தமிழில் சான்றோர்கள்னு சொல்கிறோம். அதுதான் சமஸ்கிருதத்தில் ரிஷிகள்னு சொல்கிறோம். தமிழில் அழகான வார்த்தை சான்றோர்கள். இப்பெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. சான்றோர்கள் அப்படின்னா ரிஷிகள், தர்மப்படி வாழ்பவர்கள். அதாவது விதவிதமான தேவதைகளுக்கெல்லாம் யாகங்கள் செய்து வாழ்க்கையையே ஒரு யக்ஞமயமாக ஆக்கி கொண்டவர்கள். கர்மயோகத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற சில முனிவர்கள், ரிஷிகள். அவர்கள் இறை ஞானத்தை அடையலாம், அடையாமலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட சில ரிஷிகளும் கூட, ஒருத்தன் ரிஷியா இருக்கா அப்படின்னு சொன்னா அவன் எதை, ரிஷிங்கிற வார்த்தைக்கு அறிவுடையவன் அர்த்தம். எதை அறிந்தவன்? இறைவனை அறிஞ்ச ரிஷியா, அல்லது இறைவனை ஏற்றுக்கொண்டு யக்ஞத்திலும் தவத்திலும் தர்மத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரிஷியா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். இங்கே பொதுவாக பகவான் சொல்றார், சில ரிஷிகளும் என்னை அறியவில்லை. ஏன்னா அவர்கள் ரிஷிகளானதற்கு பிறகும் ஈஸ்வர ஞானத்தை தனியாக அடைய வேண்டியது இருக்கின்றது. அதற்கும் நமக்கு உபனிஷத்துக்கள்ல கதைகள் எல்லாம் இருக்கும். இப்போ பெரிய ஒரு யாகம் பண்ணியிருப்பார், அல்லது ஒரு பெரிய முனிவராக இருப்பார். அவர் ஆத்ம ஞானத்துக்கு இனியொருவரிடம் சென்று அடைவதாகவெல்லாம் நம்ம பிருகதாரண்யகம், சாந்தோக்கிய உபனிஷத்துல எல்லாம் படிக்கிறோம். பெரிய உபாசகராக இருப்பார். அப்போ அவருக்கு இஷ்ட தேவதா ஞானம்தான் இருக்கு. ஈஸ்வரனை ஒரு சின்ன சகுனமாக தான் அவர் புரிந்துள்ளார். ஆனால் ஒரு பெரிய ஞானியாக இருக்கலாம், ஞானின்னு என்ன மேதையாக இருக்கலாம், தபஸ்வியாக இருக்கலாம். அதனால் ரிஷிகள்னு சொன்னால் உடனே ஞானிகள்ங்கிற அவசியம் கிடையாது. அவர்களும் என்னை அறியவில்லை. பிறகு இரண்டாவது வரையில் காரணத்தை பகவான் சொல்றார். அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வசக.
அகம் ஆதிகி. ஆதிகினா இந்த இடத்துல காரணம். அகம் காரணம், நானே தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்றேன். காரியம் காரணத்தை அறியாது, காரணம் காரியத்தை அறியும். அப்படி அகம் ஆதிர்ஹி தேவானாம், இந்த தேவர்களுக்கெல்லாம் நான் தான் காரணமா இருக்கிறேன், ரிஷிகளுக்கெல்லாம் எல்லா விதத்திலும் நானே காரணம். அப்போ ஒரு ரிஷி என்றால் பல ரிஷிகள் ஒரு இஷ்ட தேவதையை மனசுல வச்சுட்டு அந்த இஷ்ட தேவதையே தியானித்து சில சித்திகள் சில சக்திகளை எல்லாம் அடைந்து அவர்களுடைய வாழ்க்கை தர்மப்படி அல்லது ஒரு உபாசனைப்படி இருந்து சில உபாசனைகள் பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு கால் சித்த சுத்தி அதிகரித்து மன தூய்மை ஆத்ம ஞானத்தில் விருப்பம் இருந்தால் அந்த ரிஷி ஞானத்தை அடைந்து இனி ஒரு ரிஷியிடம் சென்று இந்த அறிவை அவர் பெறுவார். அல்லது வேத மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டு இருந்து அவர்கள் இந்த வேதத்தை அவர்கள் பாதுகாத்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்னை உணர்ந்தவர்கள், நானே உபாதான காரணம்னு தெரிந்தவர்கள்ங்கிறது அர்த்தம் இல்லை. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம ஒரு சாஸ்திரமும் படிக்காம எந்த விதமான யாகமும் செய்யாம ஒரு கால் வைராகியம் ஏற்பட்டு விவேகம் ஏற்பட்டு இந்த அறிவை ஒருவன் சேரியிலிருந்து எங்கோ இருந்து பெற்றால் அவன் ரிஷிகளை காட்டிலும் தேவர்களை காட்டிலும் மேலானவன். காரணம் என்ன? அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த அறிவை இவன் அடைந்துள்ளான். இந்த கண்ணப்ப நாயனார் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய பிறப்பு சூழ்நிலை பூஜை செய்யும் முறைகள் சாஸ்திரப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அந்த பக்தி ஞானம் அவர்களை உயர்த்தி உள்ளது. இதுவும் ஞானத்தினுடைய மகிமை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் அப்படியே ஈஸ்வர சுரூபத்தை சொல்லி இந்த ஞானத்தினால என்ன பலன், இதெல்லாம் தான் இன்ட்ரோடக்ஷன். நான் என்ன சொல்ல போகிறேன், அந்த சொல்ல போகிற விஷயம் எவ்வளவு மகத்துவம் ஆனது, அதனால என்ன பலன், இதைத்தான் நம்ம பொதுவாக இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துட்டு வர்றோம். அதைத்தான் இங்கும் பகவான் செய்துள்ளார். அடுத்து 3வது ஸ்லோகம். யோ மாமஜமனாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடசமர்த்யேஷு சர்வபாபை பிரமுச்யதே. இந்த இடத்தில் முக்கியமா பகவான் இந்த இறை ஞானத்தினுடைய பலனை சொல்ல விரும்புகிறார். இதுவும் இந்த ஞானத்தில் ஒரு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுக்கத்தான். அப்படியே பகவான் என்ன பண்றார், யார் என்னை இப்படி புரிந்து கொள்கிறார்களோன்னு அந்த ஈஸ்வர ஞானத்தையும் வச்சிட்றார். இதுதான் என்னை பற்றிய சரியான அறிவுன்னு அந்த அறிவையும் புகட்டி அந்த அறிவினுடைய பலனையும் சொல்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தின் சாரம் ஈஸ்வர சொரூபம் பிளஸ் ஞான பலம். என்ன ஈஸ்வரனுடைய சொரூபம், அதை முதல் வரியில சொல்றார். யார் என்னை இவ்விதம் புரிந்து கொள்கின்றார்களோ, யக மாம், யார் என்னை. இந்த இடத்துல எல்லாம் பகவான் என்னைன்னு சொல்லும்போது கிருஷ்ணரைன்னு புரிந்து கொள்ளக்கூடாது, ஈஸ்வரனை, ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னை. இந்த கீதையில மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை பார்க்க முடியும். நான் என்னைன்னு சொல்ல முடியும். உபநிஷத்துக்குள்ள எல்லாம் போயிட்டா ஈஸ்வரனுக்கு தது, அவன், அது அப்படின்னு பேராயிரும். அதனாலதான் தத்துவமசி அப்படின்னு சொல்லி அங்க உபதேசம். இங்க கீதையில பகவான் அந்த தத்தை தானா சொல்றார். என்னை யார் அஜம் அநாதிம்ச லோக மகேஸ்வரம் வேத்தி, இந்த மாதிரி என்னை யார் அறிகின்றார்களோ. முதல்ல முதல் வரியில கடைசி சொல்ல எடுத்துக்குவோம். லோக மகேஸ்வரம்,
இந்த உலகத்திற்கு மகேஸ்வரனாக காரணமாக யார் என்னை வேத்தி அறிகின்றார்களோ, லோக மகேஸ்வரம்னா இந்த உலகத்துக்கு நானே தலைவன், நானே காரணம். இந்த உலகத்தை என்னுடைய கண்ட்ரோல்ல நான் வச்சிருக்கிறேன். நான் ஏற்படுத்தி கொண்ட நியதிப்படிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதாவது இந்த தர்மமெல்லாம் நான் ஏற்படுத்திய நியதிப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த உலகத்திற்கே நான் மகேஸ்வரனாக இருக்கின்றேன். இது சகுணா ஆஸ்பெக்ட், இறைவனுடைய சகுண தன்மையை குறிக்கின்றது. இந்த மாயா அப்படிங்கிற ஒரு சக்தியுடன் பிரம்ம தத்துவம் சேரும் பொழுது லோகத்தை படைத்து லோக மகேஸ்வரனாகவும் அந்த இறைவன் விளங்குகின்றார். இதை யாருமே சுலபமாக புரிந்து கொள்வார்கள். ஆமாம், இந்த உலகத்துக்கு காரணம் இறைவன் தான் சொல்லி விடுவார்கள். ஆனால் அது முக்கியமல்ல. பிறகு உண்மையில் என்னுடைய இனியொரு சொரூபம் என்ன, அதுதான் முக்கியம். அதைத்தான் இங்கே சொல்றார். அஜம் அநாதிம்ச, அதுதான் இங்கே முக்கியம். இதை யார் உணர்கிறார்களோ, என்னை இந்த உலகத்தை படைச்சவன், இந்த உலகத்துக்கு கட்டி காற்பவன் மட்டும் புரிஞ்சிட்டா போதாது. என்னை அஜம், நான் பிறப்பற்றவன், அநாதிம், நான் அநாதியாகவும் யார் உணர்கின்றார்களோ. முதல்ல அநாதிங்கிற சொல்ல எடுத்துக்குவோம். என்னை யார் அநாதி என்று உணர்கிறார்களோ, இங்க அநாதிங்கிற சொல்லுக்கு காரண ரஹிதம் என்று பொருள். அதாவது நான் எதனிடமிருந்தும் தோன்றவில்லை, எனக்கு காரணம் கிடையாது. அநாதி அப்படின்னு சொன்னா எனக்கு காரணம் கிடையாது. பகவான் எப்போ தோன்றினார், பகவான் எப்போ வந்தார், பிரம்ம என்னைக்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்றார் அநாதி. அதனால தான் பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கு, அநாதக அப்படின்னு சொல்லி. அநாதை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாதி அநாதைன்னு ஒருத்தரை எப்போ சொல்லுவோம்னா, அநாதைன்னு நம்ம ரிலேட்டிவா சொல்றோம். அவனுடைய அம்மா அப்பா இன்னைக்கு அவனுக்கு தெரியல அல்லது இல்லை, அவனை நம்ம அநாதின்னு சொல்லுவோம். அநாதை அப்படின்னு சொல்லுவோம். இவன் அநாதை அப்படின்னு சொன்னா அவனுடைய காரணத்தை நமக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவோம். அது ரிலேட்டிவ். உண்மையான அநாதை பகவான் தான். ஏன்னா அவங்களுக்கு காரணம் இருக்கு, அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்க அல்லது இறந்திருக்கலாம். ஆனா உண்மையான அநாதை பகவான் தான். காரணம் என்ன? அவருக்குத்தான் அம்மா அப்பா உண்மையிலேயே கிடையாது, அவருக்குத்தான் காரணம் இல்லை. இப்ப அநாதிம் என்றால் காரண ரஹிதம், எவரிடமிருந்தும் பகவான் தோன்றவில்லை. இதைத்தான் நம்ம ஸ்வயம்பூங்கிற வார்த்தையில எல்லாம் சொல்றோம். அதனால அநாதித்வாத் அடுத்த சொல் அஜம், ஜென்ம ரஹிதம், எனக்கு பிறப்பில்லை. எனக்கு காரணம் இல்லாத காரணத்தினால் நான் பிறக்கவில்லை. எனக்கு ஒரு காரணம் இருந்திருந்தால் அந்த காரணத்திடமிருந்து நான் பிறந்திருப்பேன். ஆகவே அநாதிங்கிற ஹேது, அஜம்ங்கிறது ரீசன். அதனால நான் பிறப்பற்றவன். என்னை யார் பிறப்பற்றவன் என்றும் எனக்கு காரணம் ஒன்றும் இல்லை என்றும் உணர்கிறார்களோ. என்ன இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனா, ஃபுல் ஸ்டாப் பகவான் இடத்துல தான் வச்சாகணும். அங்க பகவான் தோன்றியவர், தானாக இருப்பவர், சத் ஸ்வரூபம். இப்படி யார் என்னை உணர்கின்றார்களோ, இது நிர்குண ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். என்னுடைய பிரம்மஸ்வரூபத்தையும் என்னுடைய மாயா சுரூபத்தையும், பிரம்மஸ்வரூபமான என்னை மாயையுடன் கலந்து லோக மகேஸ்வரனாக இருக்கிற சுரூபத்தையும் யார் அறிகின்றார்களோ. இனி இரண்டாவது வரியில பலன். அசம்மூடக சக மர்த்தியேஷு, மனிதர்களுக்குள் அவன் மூடன் இல்லாதவனாக இருந்து கொண்டு, சக அவன் மர்த்தியேஷு மனிதர்களுக்குள்,
அசம்மூடகன ஞானியாக இருந்து கொண்டு. அதாவது அப்படின்னா மற்ற முட்டாள்களுக்குள் இவன் முட்டாள் இல்லாமல் இருந்து கொண்டுன்னு அர்த்தம். மூடக அப்படின்னா அறியாமையுடன் இருத்தல். அசம்மூடகன்னா அவன் அஞ்ஞானத்தை கடந்து, எப்பொழுது மர்த்தியேஷுனா அஞ்ஞானிகளாக இருக்கின்ற மனிதர்களுக்குள் அல்லது அஞ்ஞானத்துடனே பிறந்த மனிதர்களுக்குள் அந்த அஞ்ஞானத்தை கடந்தவனாக. அதுக்காக இந்த வார்த்தையை போடுறார். மர்த்தியேஷுனா அந்த மரணம் அடைந்து கொண்டு அஞ்ஞானிகளாக இருக்கின்ற மனிதர்களுக்குள் இருந்த இவனே இப்பொழுது அசம்மூடனாக ஞானியாக என்ன பலனை அடைகின்றான்? சர்வ பாபைகி பிரமுச்யதே, அவன் எல்லா பாபங்களிடமிருந்தும் விடுதலை அடைகின்றான். சர்வ பாபைகி பிரமுச்யதே அப்படின்னா அவனுடைய அக்கௌண்ட் நில், டேலி ஆயாச்சுன்னு அர்த்தம், ஜீரோ ஆயாச்சுன்னு அர்த்தம். சர்வ பாபைகினா எல்லா பாபங்களிலிருந்தும் அவன் விடுவிக்கப்பட்டு விடுகின்றான். அப்போ அந்த ஜீவனுடைய அகங்காரத்தில் என்ன பாபம் இருக்குன்னா நில் பேலன்ஸ். இப்போ நம்ம லைஃப்பில் உண்மையிலேயே எதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஃபுல் பேலன்ஸுக்கு அல்ல, நில் பேலன்ஸுக்காகத்தான். நம்ம பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறோம். கர்மகாண்டம் அதுதான் பண்ணுது. உனக்கு இப்போ இருக்கிற புண்ணியம் பத்தாது, இன்னும் இன்பம் அடையணும்னா இன்னும் யாகத்தை பண்ணுன்னு கர்மகாண்டம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நமக்கு புண்ணியத்தை சேர்த்திட்டு இருக்கு. அதுவும் ஒரு விதமான பழு, அதுவும் ஒரு விதமாக நமக்கு உடலை கொடுப்பது தான். ஆகவே இங்கே எல்லா பாபத்திலிருந்தும், எல்லா பாபம்னா இந்த இடத்துல புண்ணியம் உட்பட அனைத்திலிருந்தும் பிரமுச்சியதே இவன் விடுவிக்கப்படுகின்றான். அதனால அடுத்த ஜென்மத்தில் அவன் பிறக்க போவதில்லை. காரணம் என்ன? அடுத்த ஜென்மத்தில் இவன் பிறக்கணும்னா அல்லது இறந்ததுக்கு பிறகு இவனுடைய டைரக்ஷன் ஆஃப் டிராவலே பாப புண்ணியத்தை வச்சு தான் இருக்கு. இப்போ நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு தானே இப்படிப்பட்ட ஹோட்டலுக்கு போவோம்னு முடிவு பண்ணுவோம். அதே போல் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் நம்மளுடைய செயலை முடிவு பண்ணுவோம். இவனுடைய பாப புண்ணியத்தை வச்சு தான் லோகம் முடிவு செய்யப்படும். பாப புண்ணியமே இல்லை என்றால் இவனால் டிராவலே பண்ண முடியாது. டிராவல் பண்ணாதானே எங்காவது லோகத்துக்கோ உடலுக்குள்ளேயோ போகிறதுக்கு. ஆகவே அது இறந்ததற்கு பிறகு அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அது விதேக முக்தி. இந்த சர்வ பாபைங்கிற வார்த்தையில் கிடைக்குது. அசம்மூடகங்கிற வார்த்தையில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. இவன் ஞானியாக இங்கு இருந்து கொண்டு, இது அப்படியே 2வது அத்தியாயத்தில் கனெக்ட் பண்ணணும். பண்டிதாக ந சோச்சந்தி, ஞானிகள் துயரப்படுவதில்லை. அப்போ அசம்மூடகன்னா இவன் ஞானியா இருக்கிறான்னு சொன்னா இந்த உலகத்துல வருகின்ற எந்த சம்பவமும் அவனை துயரப்படுத்தாது. அது பிசிக்கலா அவனுக்கு வேதனையை கொடுக்கலாம், அது பிராரப்தத்தில் வந்தது. உடல் அளவில் கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனா மனதளவில் அவனுக்கு எந்த துயரமும் வராது. அப்போ ஞானியாக அவன் பிராரப்தத்தை அனுபவித்து கொண்டு, உண்மையிலேயே அந்த ஞானியா பிராரப்தத்தை அனுபவிக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஞானிக்கு சுவாரஸ்யமே இருக்காது, எல்லாம் உலகம் பொய்யினாச்சே, எதை ரசிப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அதாவது மலையில கொடை பிடிச்சிட்டு போனா தான் நல்லா இருக்கும், எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்கணும், நம்ம மட்டும் கொடையில போனா. அதுபோல ஞானி இந்த ஞானம்ங்கிற கொடையில சம்சாரமான இந்த உலகத்துல இருக்கிறது தான் ஒரு மகிழ்ச்சி. அதுக்காக மற்றவனை பார்த்து கம்பேர் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். அவனுடைய டைமென்ஷனே வேற. அவனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்னு ஒன்று இல்லை சால்வ் பண்ணுறதுக்கு, சம்சாரிகள்னு ஒன்று இல்லை துயரப்படுறதுக்கு. ஏதோ மேலோட்டமான கருணை இருக்கும், அன்பு இருக்கும். ஆனால் ஆழ்ந்த மனதில் எதை குறித்தும், சில பேர் சொல்லுவாங்க எனக்கு கஷ்டம் வந்துட்டா அது கஷ்டம் இல்லை, என்னுடைய குழந்தைக்கோ மற்றவங்களுக்கோ கஷ்டம் வந்தால் தான் அது கஷ்டப்படுதுன்னு சொல்லி அது வேற ஒன்று இருக்கு. இந்த ஞானிக்கு தன் நிமித்தமாகவோ மற்றவர்கள் நிமித்தமாகவோ துயரம் இல்லை. ஏன்னா ஞானம் வர வர கொஞ்சம் பரந்த மனப்பான்மை கஷ்டம் எனக்கு வந்தால் பரவாயில்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வருதே அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்கேன்னு தோணும். அதுவும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் ஞானம்.
இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஈஸ்வர ஞானத்தை மிக சுருக்கமாக பகவான் கூறி பிறகு என்ன பண்ணிட்டார், ஞானத்தினுடைய பலனையும் எவ்வளவு மறைமுகமாக வச்சிருக்காருன்னு பார்ப்போம். பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு ஸ்லோகம். அசம்மூடகங்கிற இடத்துல ஜீவன் முக்தி வந்தாச்சு, சர்வ பாபை பிரமுச்சதைங்கிற இடத்துல விதேக முக்தி வந்தாச்சு. அப்படி ஞானம் ஞான பலத்தையும் கூறி முகவுரையை முடித்து இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் பிராமிஸ் பண்ணபடி நான் மீண்டும் உனக்கு உபதேசித்த ஈஸ்வர ஞானத்தை கூறுகின்றேன்னு சொன்னார். அதை கூற ஆரம்பிக்கின்றார். இப்போ ஈஸ்வர ஞானத்தை பகவான் இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பேச ஆரம்பிக்கின்றார். 4-5. புத்திர் ஞானமசம் மோகக க்ஷமா சத்யம் தமசமக சுகம் துக்கம் பவோ பாவக பயம் ச பயமேவ ச அஹிம்சா சமதா துஷ்டிஹ தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ ப்ருதக் விதாஹ. முதலில் பகவான் கொடுக்கின்ற ஞானம் ஏற்கனவே கூறிய இந்த படைப்புக்கு நானே உபாதான காரணம். இந்த உபாதான காரணம்னு பல முறை நம்ம சொல்லிட்டோம். மீண்டும் சொன்னால் அப்புறம் புனருக்தி தோஷம் ஆயிரும். ஏன்னா திரும்ப திரும்ப அதே சொல்கிறீங்கன்னு ஒரு சலிப்பு வந்துடும். காரணம் என்ன, உடனே இதை சொல்லணும்னா நமக்கு களிமண் இருக்குது, அல்லது காஸ்ட்லியாக வேணும்னா தங்கம் இருக்குது. இந்த ரெண்டே உதாரணம்தான். எப்படி எல்லா நகைகளுக்கும் தங்கம் உபாதானமோ, எல்லா பானைகளுக்கும் களிமண் உபாதானமோ, அதே போல அனைத்துக்கும் ஈஸ்வரன் உபாதான காரணம். அதைத்தான் பகவான் சொல்ல விரும்புகிறார். இனி இந்த பகுதியில் சிருஷ்டியை இரண்டாக பகவான் பிரிக்கின்றார். நம்ம சிருஷ்டியை எப்படி வேண்டுமானாலும் பிரிக்கலாம். பஞ்சபூதமாக 5 பிரிக்கலாம், 10 பிரிக்கலாம், 27 பிரிக்கலாம், எப்படி வேணாலும் பிரிக்கலாம். இங்கே 2 பிரிக்கிறார். 2 விதமான சிருஷ்டி. அந்த 2 விதமான சிருஷ்டிக்கும் நானே உபாதான காரணம். 2 டைப். என்னுடைய படைப்பை நான் 2 பிரிக்கிறேன். அந்த 2 படைப்புக்கும் நானே உபாதான காரணம். என்ன படைப்பு, என்ன அந்த 2 டிவிஷன்? ஒன்று பாஹ்யம், இனி ஒன்று ஆந்தரம். பாஹ்ய சிருஷ்டி, ஆந்தர சிருஷ்டி அப்படின்னு சிருஷ்டியை நம்ம 2 பிரிக்கிறோம். பாஹ்ய சிருஷ்டி அப்படின்னா நாம் வெளியே பார்த்து அனுபவிக்கின்ற படைப்பு. நம்ம என்னெல்லாம் வெளியே பார்க்குறோமோ அதெல்லாம் பாஹ்ய சிருஷ்டி. அதாவது பஞ்சபூதத்தை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், கேலக்சின்னு எதோ சொல்லிகிட்டு இருக்கிறோமே, எல்லாமே ஒரே வார்த்தையில் அடக்கிடலாம், பஞ்சபூதங்கள். அவ்வளவுதான். நாம் பார்த்து அனுபவிக்கிற அந்த 5 பூதங்கள், இந்த உடல், இந்த உலகம், மரஞ்செடி கொடி, எல்லாமே நம்ம ஸ்தூல உடலில் ஆரம்பித்து இந்த உடல் ரீதியாக எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் எதெல்லாம் நமக்கு வெளியே படைக்கப்பட்டுள்ளதோ இதெல்லாம் பாஹ்ய சிருஷ்டி. ஆந்தர சிருஷ்டி அப்படின்னு சொன்னால் அது இருக்குது, நமக்கே அதிசயமாக இருக்கோ, இப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு தோணும். ஆந்தர சிருஷ்டினா நம்முடைய மனமும் மனதில் உள்ள பாவனைகளும் குணங்களும், நமக்குள் இருக்கின்ற தன்மை, நமக்குள் இருக்கின்ற சில குவாலிட்டி, குணங்கள், தன்மை.
கண்ணுக்கு தெரியாமல் நமக்குள் இருக்கின்ற நிலை மைண்டில் ஆரம்பிச்சு மனமும் மனதினுடைய தன்மைகளும். பாஹ்ய சிருஷ்டினா வெளி உலகமும் வெளி உலகத்தில் உள்ள தன்மைகளும். அந்த தன்மைகளைத்தான் நம்ம ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு எல்லாம் பிரித்து படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொருளுக்கு இனி ஒரு பொருளுக்கு என்ன ரியாக்ஷன், என்னென்னலாம் லா இந்த உலகத்தில் இருக்கு, இதெல்லாம் பாஹ்ய சிருஷ்டி. ஆந்தர சிருஷ்டி என்றால் நம்முடைய மனம். நம்முடைய மனமும் மனதின் தன்மைகளும் குணங்களும். சத்துவம் ரஜஸ் தமஸ்னு 3 குணம் இருக்கு. அதனுடைய மாடிஃபிகேஷன்ல எத்தனையோ குணங்கள் எல்லாம் இருக்கு. இதுவும் ஒரு விதமான படைப்பு தான். இதை கொஞ்சம் யோசிச்சோம்னா இது நமக்கு புரிஞ்சிடும். இதில் இருக்கிற சட்டில் பாயிண்ட் நமக்கு புரியும். நான் அதை விசாரம் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். அதாவது பாஹ்ய சிருஷ்டி அப்படின்னா ஒரு மனுஷன், அவன் பாஹ்ய சிருஷ்டி. இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன், அது வீட்டில் இருக்கிறவர்களோ ஆஃபீஸில் இருக்கிறாங்க, யாரோ ஒரு மனுஷன், நான் அவங்களோட டிரான்சாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். சம்பந்தம் இல்லாமல் எங்கேயோ இருக்கிறவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. யாரோட நான் நெருங்கி பழகிட்டு இருக்கிறனோ பழக வேண்டுமோ அந்த ஒரு மனிதன். இப்போ அவர் யாருன்னா எனக்கு பாஹ்யம், எனக்கு வெளியே இருக்கிறார். அதனால் அவர் ஒரு படைப்பு. அந்த படைப்பை நான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா அவரோட நான் டிரான்சாக்ட் பண்ணுறதுனால. நான் எப்படி அவரோட நடந்துக்குவேன் அப்படிங்கிறது அவர் எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிற பொறுத்து இருக்குன்னு பொதுவாக சொல்லுவோம். அது உண்மைதான். அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். எங்கிட்ட எதை பேசுகிறார், எப்படி நடந்துக்கிறார், எந்த சூழ்நிலையில், அது ஒன்று. அதை விட முக்கியம் என்னுடைய மைண்ட் எப்படி இருக்கோ, என்னுடைய மைண்டில் எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட தன்மை, அல்லது எப்படிப்பட்ட மனதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் அவர்கிட்ட என்னுடைய பிஹேவியர் இருக்கும். சொல்லலாம் அவர் இப்படி பண்ணுறதுனால நான் இப்படி பண்ணினேன்னு. அவர் வேறொருத்தர்கிட்ட அப்படி பண்ணியிருப்பார், அவர் வேறு விதமாக டீல் பண்ணியிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், வெளியே வீடு கட்டி வச்ச மாதிரி. சில பேர் சொல்லுவார் இது நான் கட்டின ஃப்ளாட்டு, நான் கட்டின வீடுன்னு சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு மைண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி, ஒரு குணத்தை உருவாக்கி நம்ம வச்சிருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஆந்தர அகம். என்னுடைய பாஹ்ய அகம் என்னன்னா, தன்னை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது இது என்னோட குழந்தை, இது என்னுடைய பேரன் பேத்தி, இதெல்லாம் இவருடைய பாஹ்ய சிருஷ்டி. அல்லது இவர் சம்பாரிச்ச பணம், வீடு, இதெல்லாம் இவருடைய பாஹ்யம். நான் இதில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இவருடைய ஆந்தர சிருஷ்டி. இவர் மைண்டில் சம்பாரித்து வச்சது இருக்கே, இவர் சம்பாரித்து வச்ச மெமரி, அறிவு, குணங்கள், தன்மைகள், இதெல்லாம் என்னன்னா நம்முடைய ஆந்தர சிருஷ்டி, நம்முடைய இன்னர் பர்சனாலிட்டி. அதுதான் நமக்குள் இருக்கிற நாம். நமக்கு வெளியே இருக்கிற பொருள்கள் வேறு, நமக்குள் இருக்கிற நாம்ங்கிறது வேறு. எப்படி இந்த ஸ்தூல உடல் பிறக்கும் பொழுதே சில பலம் சில பலகீனத்தோட பிறந்திருக்கு. ஏன்னா சில சமயம் பார்க்குறோம் 3 மாத குழந்தைக்கு சுகர் இருக்கு. நான் அப்படி ஒரு குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை என்ன சுகரை சாப்பிட்டு வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணி அந்த 3 மாதத்தில் சுகர் வந்துச்சு, இன்சுலின் போட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே சில பலகீனத்துடனும், சில பேர் பிறக்கும் பொழுதே சில ரெசிஸ்டன்ஸ் பவரோட சக்தியோட பிறக்கிறோம். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுட்டு நம்ம வாழ்கிறோம். எப்படி நம்முடைய ஸ்தூல உடல் அந்த மாதிரி இருக்கோ அதே போல் நம்முடைய ஆந்தர உடல், நம்முடைய மனம், குணங்கள், சில தன்மைகள், சில பிஹேவியர், சில கேரக்டர், அதுவும் நம்முடைய பாப புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்தூல உடல் அந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் உடலை நாசப்படுத்துறதுக்கு எந்த மிஸ்பிஹேவியரும் பண்ணலை. ஒருத்தன் 50 வயசில் 40 வயசில் உடம்பை கெடுத்துட்டான்னா சொல்லலாம் அவனோட ஃபுட் ஹேபிட் சரியில்லை, எக்ஸசைஸ் பண்ணலின்னு. 4 மாத குழந்தை 2 வருஷ குழந்தை என்ன பண்ணுச்சு உடம்பை கெடுக்கிறதுக்கு? அப்போ அது பில்ட்டோட வந்திருக்கு, பலம் பலகீனம். அதே போல நம்முடைய மனமும்
நாம் செய்த பாப புண்ணியத்தினுடைய பண்டிலா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அப்படி வந்திருக்கிறோம். ப்ளஸ் என்ன பண்ணுறோம்னா, எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் நம்ம செய்கிற பயிற்சியில் உடலை பலப்படுத்தி கொள்கிறோமல்ல, அப்படி நம்ம ஒரு விதமான ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் பிறந்திருந்தாலும் இந்த மனதை நாம் முற்றிலும் மாற்றி அமைக்க நமக்கு பகவான் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த பாசிபிலிட்டியை பகவான் கொடுத்திருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தில், இந்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், ஒவ்வொரு ஜீவனுக்கும், குறிப்பாக இந்த இடத்துல மனிதனை பகவான் பேசுறார், அந்த மனிதர்களினுடைய ஆந்தர சிருஷ்டி அதுவும் என்னிடமிருந்தே வந்தது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கு. ஒவ்வொருத்தர் யார் அப்படிங்கிறது அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்ச, கட்டி வச்ச மனம், குணங்கள், நடத்தைகள். அதிலிருந்து சில எக்ஸாம்பிள், உதாகரணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் பகவான். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளிருந்தும் வெளிப்படுகின்ற இப்படிப்பட்ட தன்மைகள், அதில் பகவான் பாசிட்டிவ்னு சொல்றாரு, நெகட்டிவ்னு சொல்றார். இப்படிப்பட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் தன்மைகள் இருக்கே, இதுவும் என்னுடைய சிருஷ்டி தான். இதற்கும் நானே உபாதான காரணம். என்னுடைய உபாதான காரணம் அந்தந்த ஜீவன் செய்கின்ற பாப புண்ணியத்தின் அடிப்படையில் மனதை நான் கொடுத்துள்ளேன். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், சில பேர் சில வருஷம் நார்மலாக இருந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தோ மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் பிறப்பிலிருந்தே மனம் பாதிக்கப்பட்டுள்ளார்களே. அப்போது அந்தந்த ஜீவனுடைய கர்ம வினைக்கு ஏற்ப இப்படிப்பட்ட பாவனைகளும் மனநிலைகளும் குணங்களையும் நான் படைத்துள்ளேன். அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் நானே ஆந்தர சிருஷ்டிக்கும் உபாதான காரணம். எப்படிப்பட்ட காம்பினேஷன்ல இருக்கிறங்கிறது அவங்களுடைய பாப புண்ணியத்தை பொறுத்து. பஞ்சபூதத்தை நான் படைச்சிட்டேன், அதுல அந்த ஸ்தூல சரீரம் உருவாகியிருக்கு. நான் அந்த பஞ்சபூதத்துல எந்த பூதத்தை வளர்த்தி உள்ள, வெறும் பிருத்திவியை மட்டும் வளர்த்தி உள்ளனா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் வெயிட்டை மட்டும் போட்டுட்டு இருக்கிறனா, உடம்புல வேற எந்த பூதமும் இல்லாம வெறும் பிருத்திவி மட்டும் என்ன ஆகும்னா, எந்த விதமான சக்தி இல்லாமல் இருக்கிறனா, அல்லது தேஜக சக்தியுடன் நான் இருக்கிறனாங்கிறது என்னுடைய வாழ்க்கை முறை, தவத்தை பொறுத்து. ஆனால் இந்த பஞ்சபூதம் யாருடையது? பகவானுடையது. அப்படி பகவான் சொல்றார், எல்லாருடைய மனதில் இருக்கின்ற மாறுதல்களுக்கும் தன்மைகளுக்கும் நான் பொதுவான உபாதான காரணமாக இருக்கேன். அந்த உணர்வுகளை எல்லாம் நான் தான் கிரியேட் பண்ணேன். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் இங்கே பார்ப்போம், பிறகு விரிவாக ஒவ்வொரு சொல்ல எடுத்துக்குவோம். இங்கே பகவான் சொல்றார், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருக்கிற பயமும் என்னால் உருவாக்கப்பட்டது, அபயத்தையும் நான் தான் கிரியேட் பண்ணேன். அப்போ பயமும் என்னிடமிருந்து தான் வந்தது, அபயமும் என்னிடம் இருந்து வந்தது. இப்போ பயப்படுற தன்மையும் என்னுடைய கிரியேஷன். பயங்கிற ஒன்றை நான் படைச்சதுனால தான் அவன் பயப்படுறான். பயங்கிற ஒரு உணர்வையே நான் படைக்கலைன்னா எந்த ஜீவனுக்கு பயம்னா ஒன்றுன்னு தெரியாது. அபயம்ங்கிறத ஒன்றை நான் படைச்சதுனால தான் ஒருத்தன் தைரியமாக இருக்கான். அந்த எவ்வளவு தூரம் பயப்படுறான், எதை கண்டு பயப்படுறான், எதை கண்டு அபயமாக இருக்காங்கிறது அது அவனுடைய தனித்தன்மை. ஆனால் பயம்ங்கிற கான்செப்ட் அதை நான் தான் கிரியேட் பண்ணேன், அபயம்ங்கிறத நான் தான் கிரியேட் பண்ணேன், இந்திரியங்களை நான் தான் கிரியேட் பண்ணேன், அதில் பலகீனத்தை நான் தான் வச்சேன். ஒருத்தன் தமங்கிற கட்டுப்பாடுடன் இந்திரியத்தை வெல்கின்றான்னா அதுவும் நான் கொடுத்தது தான். கொஞ்சம் யோசிக்கணும் இதை, நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு தவம் பண்ணாலும் நமக்கு கர்வம் வராது. காரணம் என்ன? இது பகவான் படைச்சது. எனக்குள்ள இப்படி தமமாக வெளிப்படுறார், எனக்குள்ள சமமாக வெளிப்படுறார், எனக்குள்ள அபயமாக வெளிப்படுறார். இல்லைன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுதுன்னா என்ன கர்வம் வந்துடுது, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள். யமதர்மராஜா முன்னாடி நின்னா தெரியும். யமதர்மராஜா வர வேண்டாம், ஒரு எருமை முன்னாடி நின்னாவே போதும் அவங்களுக்கு பயம் வர்றதுக்கு. இதெல்லாம் ஒரு கற்பனையான
ஒரு கர்வம். இப்போ இந்த 2 ஸ்லோகத்தின் சாராம்சம் இதுதான். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.